நல்லா துணி எல்லாமே நல்லா இருக்குது. நம்மளுக்கு கஸ்டமர் சர்வீஸ், அவங்க சர்வீஸ் நல்லாயிருக்கு. ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். கலெக்ஷன் வைஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எனக்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறீங்க. உங்களுக்கு தெரியுது கடன் சுமையில் இருக்குது. நம்ம 10 லட்சம் கோடியை தொடுது. 1 கோடி பேருக்கு இதுவரை கொடுத்துக்கிட்டு இருந்தோங்கிறாங்க. கூட 36 லட்சம் பேருக்கு கொடுக்குறோம். இதில் பெருமைப்பட பேசுகிறதுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ நீங்கள் 60 வருஷமாக மாறி மாறி ரெண்டு கட்சியும் ஆண்டிருக்காங்க. நம்ம அம்மாவுக்கு வந்து ஒரு நாளைக்கு 30 ரூபா கூட சம்பாரிச்சிக்க முடியல. இதை வந்து நாங்கள் ஒரு சாதனை அப்படின்னு இப்போ இந்த விடுபட்ட பேருக்கு கொடுக்கறதுக்கு 2 மாதத்தில் தேர்தல் இருக்கும்போது தான் நினைவு வருதா? எல்லாமே இவங்க வந்து வாக்கை குறி வச்சு தான் நகருவாங்க. இதனால தான் இதை வந்து செய்தி அரசியல், விளம்பர அரசியல்னு சொல்கிறோம் நம்ம. இது சேவை அரசியலோ செயல் அரசியலோ இல்லை. இவர்கள் எப்போவுமே கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் செய்வாங்க. இந்த கட்சிகள் மக்கள் அரசியலுக்கு வரவே மாட்டாங்க. மக்கள் அரசியல்னு என்ன, இந்த 60 ஆண்டுகளில் எங்கள் அம்மாவை ஒரு 30 ரூபா சம்பாரிச்சுக்கிறதுக்கான வழிவகை செய்து கொடுக்கறது மக்கள் அரசியல். 30 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 30 ரூபா சம்பாரிச்சிக்க முடியல. ஆனால் அரணையூரில் எங்கள் அம்மா ஒரு நாளைக்கு எங்கள் தோட்டத்தில் களை எடுக்க வர்றவங்களுக்கு 500 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் எப்படி பாருங்க, 1000 ரூபா, இது ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டோம், 1000 ரூபா கொடுத்துட்டோம், 1000 ரூபா கூட மாதம் ஈட்டிக்கொள்ள முடியாத ஒரு வக்கற்ற நிலையில் என் தாயை நிறுத்தினது. அது எப்படி பெண்ணிய உயர்வு, பெண்ணிய விடுதலை, பெண்ணிய உரிமை இதெல்லாம் பேசிட்டு அலைகிறீங்க நீங்கள்? என்ன இதை ஏன் போன ஆண்டு கொடுத்துருக்கூடாது? தம்பி உங்ககிட்ட கேட்குறீங்க, ஏன் போன ஆண்டு கொடுக்கல? எப்போ தரப்படும்? அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்தா அதானே அப்பயே இந்த திருப்பதி மொட்டை சொல்லுவாங்கல்ல, முன்னாடி சொல்லுவாங்க எங்கள் ஊரில், பாதியை வச்சுட்டு போயிடுவானா அடுத்து பாதியை, ஏன்னா வேற இடத்துக்கு போயிடக்கூடாதுன்ட்டு. அதானே இது. மடிக்கணினியே பிப்ரவரியில் கொடுப்பாரு, ஏன்னா மார்ச்சில் தேர்தல். அதானடா. என்னைக்கு என் மக்களும் தெளிவடைய போகிறாங்க, விழித்து கொள்ள போகிறாங்கன்னு தெரியல. அதான் ஏமாறுகிறவன் இருக்கிற வரை ஏமாற்றுவன் இருப்பாங்கிறாங்க. என் மக்களுக்கு வர வழி இல்லை. கேட்டால் எதையுமே செய்யறதில்ல, இதையா செஞ்சுட்டு போகிறான், விடுப்பா, யார் காசுப்பா, நம்ம காசு தானப்பாங்கிறாங்க. அது ஒரு கொடுமை தான். நம்ம இப்படி கேட்போம், 10 லட்சம் கோடி கடன் ஆயிருக்குது, 10 லட்சம் கோடி. இந்த 10 லட்சம் கோடியில் நிறைவேற்றப்பட்ட ஏதாவது ஒரு நலத்திட்டம் சொல்ல சொல்லுங்க இந்த அரசை. தம்பி, ஒரே ஒரு நலத்திட்டம். நல்ல கல்வியை கொடுத்துட்டேன், சரியா சமமாக தரமாக எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இல்லை பயணிக்க நல்ல பாதை, அருமையான போக்குவரத்தை கொடுத்துட்டேன், தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டேன், தூய குடிநீரை எல்லாருக்கும் கிடைக்கும்படி செஞ்சுட்டேன், உயர்ந்த மருத்துவத்தை, உயிர்காக்க மருத்துவத்தை உலகத்தரத்துக்கு கொடுத்துட்டேன். அப்படி ஏதாவது இந்த அரசு சொல்லிக்கிற முடியுமா? போக்குவரத்து துறைக்கு 1 லட்சம் கோடிக்கு மேலே கடன், மின்துறைக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் கோடிக்கு மேலே கடன். இவ்வளோ கடன் இருந்தும் மின் கட்டணம் உயருது, சொத்து வரி உயருது. இங்கிட்ட இலவச மின்சாரம், மின் கட்டணம் உயர்வு. இங்கே இலவச பஸ் பாஸு, அங்கே பஸ் கட்டணம் உயர்வு. யாரா நீங்கள்லாம்? என்ன மாதிரி ஆட்சி முறை இது? எப்படி எப்படி எங்கள் அம்மா பக்கத்தில் இருப்பாங்க, இவங்களுக்கு இலவசம், மகன் எனக்கு காசு, எங்கள் அம்மாவுக்கு இலவசம், இந்த காசை சேர்த்து மகன்கிட்ட வாங்கிடுறது. எப்படி இருக்கு? பேருந்தில் பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் வச்சுக்கிறீங்க, அந்த காசை யார்கிட்ட எடுக்கிற? என்கிட்ட எடுத்துடுறேன், எங்கள் அப்பாட்ட எடுத்துறேன், இல்லை எங்கள் அண்ணன்ட்ட எடுத்துடுறேன். கேடுகட்ட கேவலங்கட்ட ஆட்சி முறையை செஞ்சுக்கிட்டு இதை சாதனை. எவனா தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ஏன்டா எங்கள் மேலே அக்கறையே வர மாட்டேங்குது? நீ என்ன வேணாலும் தேர்தல் வரும்போது ஒரு பாசம் வரும் பாருங்க, எங்கிட்ட இருந்தா பொத்துக்கிட்டு வரும்னு தெரியாது. ஏன்னா தம்பி, ஐயோ, இதே நிலையில பல பெண்களுக்கு கிடைக்கல அப்படின்னு திரும்ப நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். அதுவும் மாடி வீடு இருக்கவங்களுக்குலாம் அந்த காசு போகுது, வாடகை வீட்டில் இருந்து வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதிகமாக பெண்கள் வைக்கிறாங்க. நான் அவமானப்படுறேன், நான் வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இப்படிப்பட்ட இனத்தில் பெருமைக்குரிய என் இனத்தில் என் தாய்களெல்லாம் வந்து இப்படி நிறுத்திடுச்சே இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள்னு நான் வெட்கப்படுறேன், நான் வேதனைப்படுறேன். என்ன செய்யறது சொல்லுங்கள்? எங்கள் அம்மா 1000 ரூபாய்க்கு கையேந்துறதை எந்த தன்மானமிக்க தமிழ் மகன் ஏற்பான் சொல்லுங்கள்? எந்த தாய்? என் தாய் வந்து 1000 ரூபாய்க்கு வரிசையில் நிற்கிறா. அதுலேயும் ஒரு அம்மாலாம் காலையில் வந்து சாயந்தரம் வரைக்கும் காத்திருக்கிறா, அமைச்சர் வந்து 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு. இல்லை, ஒரு கொடுமையான இது. இந்த நிலையை மாற்றுறது தான் தமிழ் பிள்ளைகளினுடைய முதன்மையான கடமையாக இருக்கணும்.
அது ரொம்ப ரொம்ப கொடுமையானது தான் இது. என்ன செய்யறது சொல்லுங்க. அதுக்காக நான் வருந்துறேன், அவ்வளோதான் செய்ய முடியும். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? பெண்களுக்கு அதிமுக தரப்புல அவங்க சொல்றாங்க 5000 ரூபா தமிழக முதல்வர் கொடுக்கணும் அப்படின்னு இபிஎஸ் பேசுறாரு. பொங்கல் வர இந்த வேடிக்கை இது ஒரு பட்டிமன்றம். இது இவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் 2500 கொடுத்த கணக்கை வேற சரியா சொல்லுவாங்களா? என்னடா 5000 கொடுங்கன்னு அவர் சொல்றதும், இவங்க ஆட்சிக்கு வரும்போது 5000 கொடுங்கன்னு இவங்க சொல்றதும், எங்கேருந்து உங்க பரம்பரை சொத்தை விட்டுட்டு வந்துருவீங்களா தம்பி? ஏன்னா நீங்கள் சேர சோழ பாண்டிய பரம்பரை, நீங்கள் உங்கள் சொத்தை விட்டுட்டு வர போறீங்க. அது இந்த கடனை வாங்கி கொண்டாந்து கொடுப்பா, அதில் எங்களுக்கு 5000 கொடுன்னு 5000 கொடுத்து இப்படி பார்ப்போம். நான் ஒரு இனம் சார்ந்த மகன், எனக்கு ஒரு தேசிய பண்டிகை வருது. ஒரே ஒரு பண்டிகை தான் பொங்கல், தமிழனுக்கு ஒரு பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகை கூட 1/2 கிலோ அரிசி, சர்க்கரை, கரும்பு இது கூட வாங்கிக்க முடியல. வேலைக்கு போகிறேன், நான் கையேந்தி நிற்கிறேன், ஒரு வேலையும் செய்யாத நீ எனக்கு காசு கொடுக்குற. எங்கேருந்து வருது உனக்கு காசு? கொடுமை இதெல்லாம். நாங்கள் விளைய வைக்கிற நெல்லை வீதியில் போட்டு முளைக்க விட்டுறது, அரிசி ஆந்திராவிலேருந்து வாங்கிட்டு வந்து எனக்கு தர்றது. ஏன் நெல்லை அவிச்சு அரிசியாக்குனா வராதா? இல்லை, ஐயாவுடைய துறையில் நான் ஏற்கிறேன். ஐயாவோட துறையில் மட்டும்தான் ஊழல்னு சொல்கிறத நான் எதிர்க்கிறேன். எந்த அமைச்சர் துறையில் இல்லை. சரி, ஈடி வரட்டும், ரைடு வரட்டும், எது வரட்டும். ரைடு வர்றது தெரியுதுல்ல, சோதனைக்கு வர்றது தெரியுது, நடவடிக்கை ஏதாவது தெரியுதா தம்பி? சொல்லு. நடவடிக்கை ஐயா பொன்முடி வீட்டில், ஐயா துரைமுருகன் வீட்டில், எல்லார் வீட்லேயும் நடந்ததில்ல. ஈடி அப்புறம் எங்கே வரா ஓடி? என்ன டாடி மோடியை பார்த்தோன்னே முடிஞ்சிருது. ஒரு தடவை ஈடி வரும்போது 3 தடவை நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு நெஞ்ச நிமித்தி நின்ன ஐயா ஸ்டாலின், ஒரு தடவை ஈடி ரைடு வந்தவொடனே நேராக ஓடி போய் பார்த்தாரு. எப்படி நீங்கள் வர்றது தெரியுது, சோதனைக்கு வர்றது தெரியுது, சோதிச்சு என்ன தகவல் அது வெளியில் வரல, நடவடிக்கை தெரியலையே. அவ்வளவு நேர்மையும் நீங்கள் தமிழ்நாட்டு அரசுக்கிட்ட எதிர்பார்க்குறீங்க இல்லை? நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்களா? என்னது இதெல்லாம்? என்னடா தங்கச்சி இதெல்லாம்? இவ்வளவு நகைச்சுவை உங்களுக்கு கூடாது தம்பி. அவ்வளவுலாம் நீங்கள் பேசக்கூடாது. வேற தூய்மை பணியாளர்கள் இந்த அரசு ஊழியர்களும் போராட்டத்தை துவங்கிட்டாங்க. அவர்களும் இப்போ இந்த தேர்தலில் முன்னிட்டு அவர்களுடைய போராட்டம் தொடருது. அதுதான் நீங்கள் ஒரு துப்புரவு பணியாளர்களை கூட தன் வயத்தில் வச்சுக்க முடியல அரசு. அதை தனியாருக்கு தாரைவாக இருக்குது. கடைசியாக அவங்களுக்கு கொடுத்துட்டு சோறு நான் போடுறேன்னு சொல்லுது. மக்கள் காசில், அரசு காசில் சோறு போடும். நான் துப்புரவு பணியாளன், இவருக்கு உழைப்பை கொடுத்துட்றேன், சோறு அரசு மக்கள் காசில் போடுறேங்குது. 1 கிலோ குப்பை எல்லாம் 12 ரூபா. 1 கிலோ குப்பைக்கு 1 கிலோ குப்பை எல்லாம் 12 ரூபா செலவு பண்ணுறீங்களா? 270 கோடி செலவு பண்ணுறீங்க மாதத்துக்கு. ஆனால் நாடு ஏன் இவ்வளோ குப்பை மேடம் இருக்கப்போ? இந்த குப்பை அள்ளுற பணியாளர்கள் கூட தன் வயத்தில் வச்சுக்க முடியாது, தனியார் முதலாளி கொடுக்கணும். இந்த முதலாளிக்கு 2700 கோடிக்கு ஒப்பந்தம் கொடுக்குறீங்க இவருக்கு. இவர் இந்த 2700 கோடியும் அப்படியே செலவு பண்ணி துப்புரவு பணியாளர்களை பராமரித்து நாட்டை தூய்மை நாடாக மாற்றிடுவாரா? சொல்லுங்க. அப்போ எதை தான் அரசு வச்சுக்கிறோம்? அதனால் அவங்க தனியார் முதலாளிகிட்ட ஒப்படைக்காத எங்களை அரசு பணியாக வை அப்படின்னு கேட்டு போராடுறாங்க. அந்த போராட்டத்தில் நானும் பங்கேற்றேன், அவர்களுக்கு ஆதரவாக நின்னேன். இது பயன் என்ன இருக்குது?